குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி. என்னண்ணே நேத்து ரொம்ப ஸ்டைலா சென்ட் அடிச்சிட்டு போன, இப்ப ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்க? நேத்து அடிச்ச சென்ட் அலர்ஜி ஆயிடுச்சு, அதான் ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்கேன். ஆமா, நேத்து ஏதோ வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனேன். போறப்ப வாக்கிங், திரும்பி வரப்ப பேக்கிங், கடைசியில டேக்கிங். என்ன ஆச்சுன்னு சரியா சொல்லலாம்ல? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேத்து வாக்கிங் போனப்போ ஒரு பென்ஸ் லாரி மோதிடுச்சு. ஆம்பளை லாரியா பொம்பளை லாரியா? பெரிய லோடு லாரி. அவ்வளவு பெரிய லாரி மோதியும் பெருசா அடிப்பட்ட மாதிரி தெரியல. ஊமக்காயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி சரி, சின்ன பொடியும் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வட்டா சரி ராஜா. என்ன இவன் தெரிஞ்சு கேட்டானா தெரியாம கேட்டானா? டேய், எவனால வந்து போன் எடுங்கடா. எங்கய்யா வந்துருவாருங்க. மெக்டோல் மணி என்ன பெரிய கொம்பனா? அவனுக்காக அம்பாள் உற்சவத்தை நிறுத்தணுமா? சிங்காரம், பகவான் கூட பலவானுக்கு பயப்படுற நிலைமை வந்துருச்சு. நமக்கு எதுக்கியா வீண் நம்பு? ஒரு போன் பண்ணி பார்த்துட்டா போச்சு. வருவாரா? எத்தனை தபா போன் பண்ணுவேன்? ரொம்ப டென்ஷன் கொடுத்துனுக்குற. கோயில்ல இருந்து போன் மேல பொண்ணு அச்சு உயிரை வாங்கி நிக்கிறாங்கண்ணா. மணி என்ன உள்ள ஃபேமிலியோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அது முடிஞ்சதை வருவார்னு சொல்லு. என்ன அம்மா தாயே காமாட்சி மன்னிச்சிருமா. என்ன போஷாரு மோதையா அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சீரி போனா சேர்ச்ச மாதிரி இருக்கு. ஐயோ மிஸ்டர் மெக்டோல் மணி. நான் தான் மெக்டபிள் மணி. அப்பா அம்மா வச்ச பேரு மணி ரத்னம் கிளாஸ். இந்த ஜனங்க வச்ச பேரு மெக்டபிள் மணி மாஸ். என்ன விஷயம்? I am a central excise officer from Chennai. We have seized 14 of your illicit liquor lorries on highway. கள்ளசாராய லாரி ஹைவேஸ்ல மாட்டிக்கிட்ட, அதானே? இப்ப என்னன்ற? கள்ளச்சாராயம் விக்கிற தப்புன்னு தெரியாதா? சாராயம் குடிக்கிறதே பெரிய தப்பு. இதுல லாரிங்க என்ன தப்பு பண்ணுச்சு தம்பி? Don't argue. We have arrest warrant. Come with me. நாங்கடா அரெஸ்ட். அண்ணா அப்படிதான் லாரிங்கள கள்ளச்சாராயத்தை கட்டுவாரு. அவர் லாரிங்கள எத்தனையோ தப்பா புடிச்சுக்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணுகிறாங்களா? அண்ணன் மேல கை வச்ச காஞ்சி மொத்தத்தையும் காய்ச்சி பிஞ்சு. நாடா இங்கிலீஷ்ல பேசுறேன், இங்கிலீஷ்ல பேசுறேன். அச்சாக மச்சா. அரசு தானே பண்ணணும். நீ என்ன அவனோட பேசுறீங்களா? இருடா, நானே வரேன். வாங்க போலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்ணுங்களா. ஜூ 7 பொண்டாட்டிங்களா? திருஷ்டி ஆயிடுச்சு கண்ணுங்களா, திருஷ்டி. நீங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போய் பட்டு புடைய அவுத்து போட்டு படுத்து தூங்குங்க. வரேன் தம்பி. போலீஸ் வேலைய போலீஸ் காட்டிடுச்சு. இனிமே உன் வேலையை நீ காட்டு. சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணா. அண்ணா, உற்சவத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கோயில்ல உற்சவம். எல்லாரையும் கோயிலுக்குள்ள வச்சு கதவு மூடுறது தப்புன்னா. மணி என்ன வெளியே வரப்பதான் இவங்களும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் கோயில் மட்டும் இல்ல, மொத்த காஞ்சிபுரமும் பந்த். மூடுங்கடா கடைகளை. பந்த் பண்ணுங்கடா. கடைங்களை மூடி போட்டுங்கடா. சார், இவருக்கு ஊசி போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஊசியா? அவன் போட்ட பொருளை இவனுக்கு எங்க குத்துனாலும் சொரணை இருக்காது. கேப் பார்த்து சொல்வே. அந்த ஒரு ஏரியா மட்டும் விட்டுருப்பான். ரூட்டு மொத்தம் வந்துட்டேன். அவன் பார்ட் மொத்தத்தையும் பந்த் பண்ணிட்டான். இப்ப பாத்தியா, பொனல வச்சு ஏத்துறாங்க, பக்கெட் வச்சு இறக்குறாங்க. ஆனா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. உன்னை கோமா ஸ்டேஜுக்கு போகாம வச்சுக்கிறான். மணியனுக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்கண்ணா. 2 மாசம் கொடுத்துட்டாங்களா? இவன் வெளியே வரத்துக்கு அவன் 2 மாசம். அண்ணன் ஜெயில் அரெஸ்ட், தம்பி பெட் ரெஸ்ட். நிறுத்துங்க. என்ன இது? என்ன இது? இது ஹாஸ்டல் கொண்டு கிளப்
ஆடுకుంటున్నాரா? இது ஹாஸ்டல் நினைச்சீங்களா கிளப் நினைச்சீங்களா? மேல மேல உடம்ப போட்டு குளுக்குறீங்க. இதானே மேடம் சொல்ல நினைச்சீங்க தெலுங்குல? இல்ல மேடம், மலை அழக ரசிக்கலான்னு நீங்க வெளியில போறதா ஷட் அப். అందుకే నాకు మీ తమిళ మలంటే అసహ్యం. வாய் முடுங்க. அதனால தான் தமிழ் பொண்ணுங்கன்னா எனக்கு எரிச்சல். தமிழ்ல మీ నాన్నతో మాట్లాడాలి. ఫోన్ ఎక్కడ? உங்க டாடி கிட்ட பேசணும். போன் எங்க? డాడీ కిటియా. హలో కాంచీపురం నుంచి ఆండాళ్ హాస్టల్ వార్డన్ మాట్లాడుతున్నా. మీ అమ్మాయి గురించి ముఖ్యమైన విషయం మాట్లాడాలి. కానీ నాకు తమిళ్ రాదు. ఒక నిమిషం. రే వరదా, மேம் నేను చెప్పింది అలాగే తమిళ్లో చెప్పాలి. இவங்க பெரிய இந்திரா காந்தி பெரிய பிவி நரசிம்மராவ் இதுல டிரான்ஸ்லேஷன் ఏంటి కొనుకుతున్నావు? ఏమీ లేదమ్మా తెలుగులో మాట్లాడు. மேன் வாட்ச்மேன் வரதராஜ் சொல்லுங்க చెప్పండమ్మా. మీ అమ్మాయి చాలా పొరికితనం చేస్తుంది. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். అసలు చదవడమే లేదు. உங்க பொண்ணுக்கு படிப்புன்னா புடிச்சது சார். ఈ హాస్టల్ ని డిస్కోథెక్ లాగా మార్చింది. டிஸ்கோத்துக்கு போக வேண்டிய வயசுல கூட உங்க பொண்ணு புஸ்தகத்தை விட மாட்டேங்கிறா சார். என் பொண்ணுகிட்ட போனை கொடுங்க. అమ్మా డాడీ కూపరారు బాగా ఇచ్చాను తెలుగులో. వెరీ గుడ్. హలో డాడీ. இங்க பாரு, நீ பெங்களூர் காலேஜ்ல கலாட்டா செஞ்சேன்னு மைசூர் காலேஜ்ல சேர்த்தேன். மைசூர்ல கலாட்டா செஞ்சேன்னு மெட்ராஸ் காலேஜ்ல சேர்த்தேன். மெட்ராஸ்லயும் கலாட்டா செஞ்சேன்னு காஞ்சிபுரத்துல சேர்த்தேன். இப்ப நீ அங்கேயும் கலாட்டா செஞ்சேன்னு வச்சுக்க, இனி இந்த நாட்டுல உன்னை சேர்க்கறதுக்கு காலேஜே இருக்காது. நான் ஒரு தப்பு செய்யல டாடி. வேண்டாம், நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம். இந்த டைம்ல உங்க வார்டன் எதுக்காக போன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. போனை வை. ఓకే డాడీ. నా దగ్గర పెట్టుకోకు ఈ పొరికి డాన్సులన్నీ. రారా వరదా పోదాం. మీరు వెళ్ళండి మేడం, నేను వస్తా. ఫీజు எதுக்குடா லூசு? லூசா என்கிட்ட வச்சிட்டீங்க. போய் மேடம் கிட்ட சொல்றேன். சொல்லு வருதா, அப்பதான் கிழியும் படுத. ஐ வில் see your end இங்கிலீஷ்ல. போறா தெலுங்குல. வாட்ச்மேன் வரதராஜன் கிட்டே வாழாட்டீங்களா? வெச்சுக்கிறேன். அந்த ஆண்டாளை நம்ம சும்மா விடக்கூடாதுரி. அவளுக்கு நம்மள கண்டாலே எரிச்சல். அவளை ஏதாவது ஒண்ணு செய்யணும். செய்யலாம். என்ன செய்யலாம்? எவனாவது ஒரு புடாக்கு பலி கொடுக்கலாம். உன் லக்கி நம்பர் என்ன? 2. உன்னது 4. என்னது 3? என்னது 4? எதுக்குடி? சொல்றேன். என்னது 3. 24343. ஹலோ, Is it 24343? எஸ் 24343. யார் வேணும்? நீங்க தான் வேணும். நான் தான் வேணுமா? ஆமா, நீங்க தான் வேணும். My heart is beating, it's up to treating, I'm waiting for you. சூப்பர். Thank you. நாங்க பாய் ஃப்ரெண்டுக்காக எங்களோட லக்கி நம்பரை வச்சு ஃபோன் அடிச்சோம். எங்களோட லக்கு உங்க நம்பர் கிடைச்சது. ஓலக்கு உங்களுது இல்ல, ஏதுது? யாரண்ணா? அமெரிக்கால இருந்து புஷ். போய் படுத்துங்க. யாருங்க அது? என் ஒர்க்கரு. அப்பா ஒண்ணு இல்ல, டங்கு ஸ்லிப். போய் தூங்கு. உங்க வாய்ஸ் ஆள மயங்க வைக்குதுங்க. வயசு பொண்ணுங்க வாய்ஸ் எல்லாம் இப்படித்தான் ஆளை மயங்க வைக்கும். உங்க வயசு என்ன? ஆரம்பிச்சாடா. என் வயசு ஜஸ்ட் சமீபத்துல தான் 10 இயர்ஸ் பேக் 20 கிராஸ் ஆச்சு. அப்படின்னா எங்க எல்லாருக்கும் லக்கு தான் போல இருக்கு. எல்லாருக்கும்ங்கறீங்க? சுமார் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் தான் இருக்கோம். ப்ராப்ளமா? அப்பா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. தினம் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரல. ஜிம்ல எல்லாரும் என்ன ஜிம்காரின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் தண்டால் தண்டம். வாவ், உங்க தண்டத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களை ராத்திரியே நான் பார்த்தாகணும். வந்து வேகமா வருது. நான் இப்பவே அவுட் ஆயிடுவோம் போல இருக்கேன். ஜஸ்ட் இப்ப நீங்க நான் எங்க வரணும் எப்படி வரணும்னு சொல்லுங்க, போதும் வந்துடுறேன். உங்களுக்கு ஆண்டல் ஹாஸ்டல் தெரியுமா? தெரியும். என்னென்ன ஸ்டைல் என்ன? புது செருப்பு, புது பேண்ட், புது ஷர்ட், புது சென்ட், எல்லாம் புதுசு. நீ ஒருத்தன் தான் பழசு. அடேங்கப்பா. அப்படி போடு. என்ன விஷயம்? ஐயா வாக்கிங் போறாரு. வாக்கிங் போறதுக்கு சென்ட் எதுக்கு? வாசனைக்காக. இங்க பாரு, சென்ட பத்தி ஆராய்ச்சி பண்ற வயசு இல்ல உனது. சின்ன பொடிய நீ கேட்டு போயிடுவேன். படுத்துக்கோ, தூங்கு. வாலு ஓவரா நீளுது, அருந்துரும். இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் ரூம் நம்பர் 12. என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ரிஸ்க் எட்டுதில்ல உங்களுது. பசல்ஸ் வச்சு பஜா பண்ணுறே. ஹலோ, அட கதவு திறந்திருக்கு. போந்துடலாம். பெட்டுக்கு மேல பெட்டு. அசத்தி போடுறேன், அசத்தி. லாக்கியா? அங்க பாரு, உள்ள நுழைஞ்சிட்டா. எல்லாரையும் கூப்பிடுங்கடி. 5 பேருன்னு சொன்னாலே. ஓ, இதுவே 5க்கு சமம். குமிக்கிறேன். டோர்லிங் 24343 வந்துட்டேன். ஏன்டியா? எழுந்துரு ஆண்டி. 24343 வந்துட்டேன். குல்பாஸ்கா கைய வைக்காம கத்துறா. ஐயோ,
వాట్ హ్యాపెన్ ఇన్ ఇంగ్లీష్? ఏమైంది మేడం తెలుగులో? నువ్వు ఎక్కడ సచ్చావు? என்னடி இது? அவளை பழி வாங்கலாம் நினைச்சா இவன் பலி ஆயிட்டான். பலி ஆவலம்மா, எலி ஆயிட்டேன். அம்மா லக்கிஜி, மை ஹார்ட் இஸ் புட்டுக்குச்சி. Hey, 24343. This number is temporarily disconnected. Tom, tom, tom. No, no. அட கடவுளே, மணி அடிக்காதே. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேண்டாம் அடிக்காதே. என்ன? அது என்னமோ பேய் பாக்குற மாதிரி பாக்குற? ரிங் அடிக்குது, எடுக்க வேண்டியதானே? அட பாவி, இது உனக்கு ஃபோன் ரிங் மாதிரியா கேக்குது? ஆமா. எனக்கு பென்ஸ் லாரி ஹாரன் மாதிரி கேக்குது. அடச்சே. ஏப்பா, அத எடுத்தா ஆக்சிடென்ட் ஆயிடுவாப்பா. ஐயடே. ஹலோ. Hello, 24343. எஸ் 24343. யார் வேணும்? நீங்க தான் வேணும். நான் எதுக்கு? என் மனசெல்லாம் நீங்க தான். ஏப்பா ஓவரா ஒண்ணும் வழியாத. விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. வருவீங்கல்ல? இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா டார்லிங்? கண்டிப்பா நான் வரேன். தம்பி குந்து, ராத்திரி 12 மணிக்கு ஆண்டாள் ஹாஸ்டலுக்கு வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. வலது பக்கம் திரும்பினதும் இடது பக்கம் ரூம் நம்பர் 12ன்னாங்களா? அடிங்கப்பா, உனக்கு எப்படி தெரியும்? பாய். அங்கதான் பெரிய பெரிய ஹாரனோட பென்ஸ் லாரியை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஹெட்லைட் தான் இருக்கு, பிரேக் இல்ல. டைரக்டா வந்து மேலே ஏறிடும். அதுக்கு பிரேக் எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன பொடிய நீ பொத்திக்கிட்டு. டேய் யாருடா? தமிழ் ஒரே எவர்ரா? தெலுங்கு மேன், வாட்ச்மேன், ராஜ், வரதராஜ், ஆல் லாங்குவேஜ் அழகராஜா. ஏ ஷர்ட், என் பேண்ட், என் ஜட்டி, ஐ அம் நாக்கட். வந்துட்டு ஒரு மைனர். என்னது? யாரையும் காணோம். என்னடி இது? இவ்ளோ நேரமாயும் ஒரு சத்தமும் கேட்கல. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டானோ? போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. பாடி. இவளுங்க ஏண்டி இன்னும் வரல? அவளுங்களையும் ஏதாவது பண்ணிட்டானோ என்னமோ? போய் என்னன்னு பாருங்க. ஏய், யார் நீ? அடேங்கப்பா, என்ன அழகு! இவ்வளவு அழகான பெண்மணியா நீ? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உன்னை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது. ஏய், யார் நீ? எதுக்கு கதை சொன்ன? அவங்க எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதுல்ல? வா ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்க போற? அதான் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஐயோ, எதுக்கு ஷர்ட் லாவுக்குற? எவ்வளவு லோப்ல? ஏன் ஜெலசி கேக்குற? யார் உள்ள? என்ன நடக்குது அங்க? என்ன நடக்குது? தமிழ் ஃபோன் பண்ண. சொன்ன கேளு. நான் கத்துவேன். கூச்சல் போடுவேன். போற வெப்ப. வா இங்க பேச்சுக்கள். ஏண்டி ஏன் ஜெலசி தந்திக்கற? இவன் தான் மேடம். அங்க ஏன் ட்ரெஸ் அவுத்துட்டு இங்க இவன் ட்ரெஸ் அவுத்துக்கிட்டு இருக்கான். இது லாட்ஜ் அனுப்பிட்டாவா? என்ன இது லாட்ஜ் நடத்திக்கிட்டு இருக்க? தமிழ் என் மேல தப்பில்ல மேடம். நானா ஒண்ணு இங்க வரல. அந்த பொண்ணு போன் பண்ணி வர சொன்னா. வேணும்னா வெளியே கேளுங்க. ஏண்டி கதா? மேடம், அம்மா டெலிபோன். ஏய் ஏய் நில்லு நில்லு. என்னது ஒரே லக்கேஜோட வந்திருக்க? எங்க வந்த? செட்டில் ஆயிலாம் தான். 24343. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னத்த வைக்கிறது ஜிங்கிடி? நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த வீதிக்கே வரக்கூடாது. கெட் அவுட். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பெட்டி படுக்கையெல்லாம் நீ உள்ள கொண்டு போய் வைக்கலனா உன் பெட்டி புட்டி எல்லாம் கிழிஞ்சிரு ஜாக்கிரதை. அம்மா ராங்கி. அண்ணா கணேஷங்க. ஓஹோ, ஆண்டாள் ஹாஸ்டலா? என்ன எந்த பக்கம் காத்தடிக்குது? நமஸ்காரம் சார். ராத்திரி நீங்க பண்ண கலாட்டாவுல அந்த ஆண்டாள் எம்மு என்ன வெளியில துரத்திட்டாங்க சார். என்னது ஆண்டாளு எம்மா? எம்ம நான் இன்ச்சில இல்ல முண்டம். நான் ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் அப்பாவி. எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வந்து கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தா. என்னது எங்க வீட்லயா? இங்க பாரு, நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற இடத்த பாரு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வெளியில போனா
என் கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் கற்பை பாதுகாக்க எங்க வீடு நான் சேஃப்டி லாக்கறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு 3 மாசம் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன் சார். இல்லைன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வீணாயிடும் சார். ப்ளீஸ் என் மேல நீங்க இருக்கப்படலைனாலும் என் படிப்பு மேல இருக்கப்பட்டாவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க சார். ப்ளீஸ். டேய் பனிமலை, கரைஞ்சு போயிடாதடா. இது சரியான ஜிங்கிடி. போட்டோ விடல, படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதில்ல. நீ படிப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்காயிரு. அண்ணா, பொட்டி படுக்கல எடுத்து உள்ளவே. அது சரி. இடுப்பு ஆட்டி ஆட்டி என்ன கடுப்பேத்துறியா? துடுப்பை எடுக்கிறேன். வாவ், சார் இஸ் அமேசிங். ஏய், அதை எடுக்காத. அடிக்க வச்சிருக்க தெரியல. ஷட் அப். யாருப்பா இந்த பொண்ணு? டேஞ்சர் ட்ரிங்கன்னு. வணக்கம் சார். என் பேர் சந்தியா. நான் மெடிசின் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல ஒரு சின்ன படிப்புன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு உருகிடுவான்ல. அதான் நம்ம வீட்லயே தங்கி படிக்க சொல்லிட்டான். அப்படியா? போமா, உள்ள கூட்டிட்டு போடா. ஆஹா, சூப்பர் அப்பா. கூட்டிட்டு போறேன். வேற என்ன பண்றது? நீங்களும் ஆர்டர் போட்டீங்க, தம்பி ஆர்டர் போட்டான். இங்க பாரு, உன் ரூம் மட்டும் எங்க பக்கத்தே இருக்க கூடாது. இதென்ன? ரெஸ்பெக்ட், மரியாதை. இங்க எல்லாரும் என்ன வேட்டி கட்டின பாஷான்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது ஒரு தடவை ஏன்னு சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன நீ 100 தடவை சொல்லி. என்னடா அதுக்கு? இந்த ஏரியா தாண்ட வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. சாரி. சமையல் கட்டு எங்க இருக்கு? அங்க உனக்கு என்ன வேலை? கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு. பால் பொங்கி பாயசம் வைக்கலாம்னு தான். பாயசமா? நோ, நம்ம தம்பிக்கு பாயசம் பால் எல்லாம் பிடிக்காது. பாயசம்னா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவள் பாயசம்னு சொன்னா உங்க ஆளு அவளோட ஓடி வந்து நிப்பாரு. என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும். சாப்பிட மாட்டான். சாப்பிடுவார். பந்தயமா? பந்தயம். சரி, நான் தோத்து போயிட்டா உனக்கு லிப் கிஸ் கொடுக்குறேன். ஆனா நீ தோத்து போயிட்டா என் துணியெல்லாம் துவைச்சு போடணும். ஓகேவா? நீ இப்ப கட்டிருக்கிற துணியை சேர்த்து துவைக்கிற. ஓகே. பிரின்ஸா போட்டு மூஞ்ச கழுவிட்டேன், பின்னால போட்டு வாயை கழுவிட்டேன். கிஸ் அடிக்க ரெடியாரு. வேட்டி கட்டின பாஷா வேட்டி அவந்திருச்சு. அவுத்துக்குச்சா? நீ எங்க பாக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆம்பளை இருந்தா தானே வெக்கப்படணும். நமக்குள்ள என்ன இருக்குதாண்டால்? யூ மீன் ஐ அம் இன் பிட்வீன்? எஸ். நான் போய் பாயசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ கண்ணு போ. நீ எனக்கு கிஸ் கொடுத்தே ஆகணும். என்னங்க? என்ன பாயசம்? பாயசமா? எனக்கு பிடிக்காது. கிஸ்ல கடி பம்பா. இது சாதாரண பாயசம் ஒண்ணு இல்லங்க, அவல் பாயசம். அவல் பாயசமா? இதெல்லாம் உன் ஒருத்தி துணிதானா இல்ல ஹாஸ்டல் மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து துவைக்க சொல்றியா? எல்லாம் என்னதான். ஓஹோ, இது நான் தான் துவைக்கணுமா? தேவையில்லை, இத உன் தம்பி கையால துவைக்க வைக்கிறேன். போயும் என் தம்பி கையில மாட்டுற. அவன் இதோட சேர்த்து உன்னையும் துவைச்சிரும். வணக்கம் சார். என்ன ரங்கம்மா, நேத்து ஏன் வேலைக்கு வரல? இந்த பொண்ணு யாரு? என் பொண்ணுப்பா, பேரு லட்சுமி. இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. என்ன ரங்கம்மா இது? உன் பொண்ணு 10th 560 மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு சொன்னீல்ல? ஆமா தம்பி. பின்ன அவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணை படிப்பு நிறுத்திட்டு ஏன் வேலைக்கு அனுப்பணுங்கிற? படிக்கணுங்கிற ஆசை அவளுக்கு இருந்தாலும் படிக்க வைக்கிற சக்தி எனக்கு இல்ல. இங்க பாரு ரங்கம்மா, படிக்கிறதுக்கு வேண்டியது பணம் இல்ல, அறிவு. ஒரு பணக்காரனால இன்னொரு பணக்காரனை உருவாக்க முடியாது. ஆனா ஒரு படிச்சவனால 100 பேர் படிச்சவங்கள உருவாக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறையிறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்பு. சரஸ்வதி கடாட்சம் உள்ள இந்த லட்சுமிய பணம் இல்லைன்னு படிக்க வைக்காம இருக்கிறாதம்மா. இங்க பாருமா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு என் உதவியால படிக்கிற நீ படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப பேரை படிக்க வைக்கணும். அந்த வேலை பசிய தீக்கிற அன்னதானத்தை விட எல்லா வேலையும் வைத்து நிரப்புற கல்விதானம் எவ்வளவோ உயர்ந்ததம்மா. Remember this forever and ever and ever. தம்பி பாத்தியா உன் ஜீப் எப்படி தக தகன்னு மின்னுதுன்னு? நீ துவைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் லாய்க்கு. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். உனக்கு சொல்லல, அவருக்கு. வெளியில போற மாதிரி தெரியுது. ஜீப் எடுத்துட்டு வெளியில தான் போவாங்க, பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? முடியாது தம்பி, கோயிங் டு சென்னை. நீ கிளம்பு. பரவாயில்ல அண்ணா, காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு, இறக்கிட்டு போறேன். இப்ப ஜீப்ல ஏறுவா, நாளைக்கு உன் முதுகுலயும் ஏறுவா. ஏறப்ப பாத்துக்கலாம், நீ ஏறு. சரி நீ போ. இதுக்கெல்லாம் நர்ஸுங்களாண்ணா? நர்ஸுங்க இல்லப்பா, டாக்டருங்க. இன்னாம டாக்டர் குட்டி ஊசி போட்டுக்கிறியா? இடியட். அண்ணா உன்னை திட்டுறானா? இவனுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டே. டேய் கசமாலாம், அது திட்டுற வார்த்தை ஒண்ணும் இல்லடா. இடி எட்டுனா இங்கிலீஷ்ல 8 தபா இடின்னு அர்த்தம். என் பர்சனாலிட்டி லேடிஸ்க்கு எல்லாம் இடி இடின்னு சொல்ல வைக்கிறேன். அப்படியா? இவன் கேட்டா இப்ப இங்க வரா, ஒளிச்சுக்கடா. ஐயோ,
எப்பா இது சாம்பாவோட கேஸா? எம்மா டேய், அந்த சாம்பாவோட கேஸ் நம்ம சைட்டுக்கு அடிச்ச மாடா. அடிக்கலண்ணா. நல்லா யோசிச்சு சொல்றேன் பாவி. கோபுரத்தலையா, இனிமே நம்ம யாரும் இந்த காலேஜ் பக்கமே வரக்கூடாது. சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுறேங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா, கட்டடிச்சிட்டு வந்துடாத. டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. தேங்க்யூ சார். சாம்பா என்ன பார்த்தானா நான் பஞ்சர் தான். டீச்சர் ரெடியா இருக்குண்ணா. வாடா. என்ன அடிச்சிடாதண்ணா. மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு என்னடா வேலை? தோஸ்துகளை பாக்குறதுக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னா என் தலை விதி இப்படி என்ன ரவுடி ஆக்கிடுச்சு. அந்த ஆசையை தீர்த்துக்கதான் அப்பா வெள்ளை கொட்டை போட்டுக்கிட்டு இந்த காலேஜுக்கு வர்றேன்னா. உனக்கு பிடிக்கலன்னா இந்த வெள்ளக்கோட்டை கைட்டுனா அண்ணா. அப்புறம் இன்னொரு மேட்டர்னா, நீ புடிச்சிருக்கிற கேஸ் மச்சாவா இருக்குண்ணா. கேஸ்னா அண்ணி அம்மா. அண்ணா இன்னொரு தடவை இந்த காலேஜ் சுத்துப்புறத்துல, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீ என் கல்ல பட்டன்னு வச்சுக்க. நிச்சயம் போட மாட்டேன். ஒரு வழியா அவர் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்ட போல இருக்கே. வீடு செட் ஆயிடுச்சு, இனிமே கல்யாணம் தான் செட் ஆகணும். அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? முட்டாள்தனமா என்ன கேள்விடி இது? நான் போனதே கல்யாணத்துக்காக தான். எதுக்கும் அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடு. அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எல்லாரும் திரும்பிங்கடா. உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். எனக்கே இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்குண்ணே. தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண்ணே. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? வாங்க இருக்கிறாரு. எவன்டா என் தம்பி எப்படி அடிச்சது? சாம்பான்னு ஒருத்தன், அவன் மேல தப்பு இல்லண்ணா. அவன் அடிச்சா பாட்டு எல்லாம் பஞ்சராய் போடுன்னு எவ்வளவு சொன்ன, கேட்கல. தப்பி இவர்தான். அவன் எங்கடா இருக்கான்? என்னது? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னண்ணா? நீ இப்ப அங்க போறியா? உனக்கு ஏற்கனவே 7 பொண்டாட்டி, நீயும் கோமாக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள எல்லாம் யார் கவனிக்கிறது? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? நீ உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். உட்காரு. அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சாம்பா இருக்காரா? இல்ல வெளியூருக்கு போயிருக்கான். அண்ணா அண்ணா அவன் இல்லையா? நாம போயிடலாம் வாங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். யார் அந்த குட்டி? சாம்பாவோட கேஸ்ல அப்படிலாம் பாக்காத, பாப்பலாம். சொல்றேன். வேண்டாண்ணே. அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்க. அவளை தூக்கிட்டு போனா சாம்பா தானா வருவான். வருமா? வணக்கம். வணக்கம். அம்மனே, நீ ஒன்னும் பயப்படாத. அந்த சாம்பா உன்னை தேடிட்டு இங்க வருவான். வந்தே ஆகணும். அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அந்த மெக்டோவல் மணி ரொம்ப மோசமானவன். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எங்களை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டான்பா. ஆமா தம்பி. சிஸ்டர், நல்லா இருக்கிறியா சிஸ்டர்? என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய், நீ என்னடா பாக்குற? குட்டியதான் விட்டனா மூஞ்சில பேந்துரும். போடா. டேய், இது சாம்பாவோட கேஸ்டா. அவனுக்கு தெரிஞ்ச நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர், வாங்கிக்க சிஸ்டர். சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும், குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர், உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்? வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டது இல்ல சிஸ்டர். சிஸ்டர், சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாரு சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா? ஊச்சா. ஏ சிஸ்டர், உனக்கு சென்னை மாநகரத்துல ஐநாவரம் தெரியுமா? தெரியும். என்ன ஐநாவரம் அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல. மேல ஷர்ட் மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அண்ணா வணக்கம். வணக்கம். டேய், லொல்லு பண்ணாம பணத்தை வாங்குங்கடா. நமக்கு இந்த லொல்லெல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா? கொஞ்ச நாளா உன்னை காணோம். கோமாவுல படுத்துட்டேன்னா. கோமாவா? காமானா பலான மேட்டர் உள்ள படம். கோமான் என்னடா? கோமான்னு தெரியாதுங்க உனக்கு. மூச்சு மட்டும் வந்துக்கினே இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கினே இருப்பான். அச்சா, நான் இந்த ரங்கையை நடிச்சு 3 மாசம் படுத்துக்கிட்டு தானே. அதானே இந்த லோஞ்சா நடிக்காம படுத்து எடுத்துன்னு வா. என்ன கண்ணே, இன்னைக்கு நைட்டு காக்கா படுத்துக்கு போலாம், வரியா? டேய், டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா.
ஏய் என்னடா பெருசா லுக்கூடுற? அருகிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அடிச்சுனா அந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. 6 மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா எந்திரிச்சு பார்த்தா மணி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்புடா அந்த பக்கம். சிஸ்டர், என்ன பத்தி சாப்பா கிட்ட நீதான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க.